ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னா மீன் பிடிக்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிக்கலாம்னு பார்த்தா மீன் பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு சும்மாதே வந்தாங்க, தண்ணி நிறையா கிடக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் மாமா தூண்டி போட்டு அதில் கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழம்பா வச்சுருந்தேன். அதுதான் வீடியோவாகவும் எடுத்திருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்கள். இதில் வலை இருக்குது, பிடிச்சிட்டு வந்தோன்னே காமிக்கிறேன். அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன் மீன் பிடிக்கிறத. மாமா சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. அதில் போய் போனோன்னு அந்த கம்மாயை ஓகேவா, பார்த்து போயிட்டு வாங்க. பிடிச்சிட்டு வந்தோன்னே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். மீன் அந்த இடத்துல தண்ணி கூட கிடக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இது எங்கள் மாமா தூண்டி போட்டு பிடிச்சிட்டு வந்தது. மீன் குழம்புக்கு எல்லாமே புளி தண்ணி மிளகாய் பொடியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். நீ தாளிச்சு விட வேண்டியது. தாளிச்சு விட்டு இந்த மீன் அள்ளி போட்டு விட்டா மீன் குழம்பு ரெடி. இட்லி அங்கே அவிஞ்ச வடிக்க இருக்குன்னு எடுக்கவே இல்லை. இங்கே பாருங்க, இன்னும் இட்லி எடுக்கலை. இதை எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு இல்லை, வெந்தயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை போடுவோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு. வெள்ளைப்பூடுக்கு அப்புறம் வெங்காயம். இது பாருங்க, மொத்தமே 2-3 மீன். அதில் ஒரு நத்தை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி மிளகாய் பொடி எல்லாத்தையுமே உள்ளுக்கு ஊற்ற வேண்டியது. நான் நிறையா மீன் குழம்பு வீடியோ போட்டிருப்பேன். எங்கள் வீட்டில் எப்போயுமே இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வச்சா பிடிக்கும், வேறு மாதிரி வச்சாலாம் பிடிக்காது. குழம்பு இப்போ நல்லா வத்திருச்சு. அதுக்கப்புறம் மீன் அள்ளி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கரண்ட்டு போச்சு. இட்லி ஒரு சைடு அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கள் அம்மாச்சி இவ்வளோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, வெளியில் வர்றாங்க. சின்ன பிள்ளை எந்திரிச்சு கத்திராமாச்சி. இங்கே பாருங்கள், நாங்கள் வச்ச மீன் குழம்பும் காலியாயிருச்சு. இது இட்லி மாமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காலையில் வச்ச தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி. அதுக்கப்புறம் இந்த ஒரு அடுக்கு அவிச்சு வைக்கிறான் என் தம்பியை. அதுக்கப்புறம் நான் சாப்பிடணும். இப்போல்லாம் என்னாண்டே தெரியல, அடிக்கடி நைட்டில் கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. சரியான வெயில் காலம் வரவும் ரொம்ப வெக்கையாகவே இருக்கா. பாப்பாவுக்கு பக்கத்தில் உட்காந்து வீசிக்கிட்டே இருக்கிறாப்புல இருக்குது, விசிறியெல்லாம் வச்சு. அப்பையும் தூங்க மாட்டேங்கிறா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.